குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்கள் கொடுத்தது 134 கோடி கொடுத்துருக்கீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த டிபிஆர் கேஸை தள்ளுபடி ஏன் சந்திச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்சநீதிமன்றத்தில் 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். உச்சநீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு மறு சீராய்வு போட்ட போது உச்சநீதிமன்றத்தை சொல்லி தள்ளுபடி அல்ல, நீங்கள் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. தளபதி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேகதாதை பற்றி ஒரு நாள் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை டீலிமிட்டேஷனுக்கு கூட்டியிருக்கார். டீலிமிட்டேஷன் பத்தியோடைய பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள போறாங்களா இல்லையா? திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ தமிழக வாழ்முறைக்காக நடவடிக்கை எடுக்க போறாங்களா? எதுக்கு தலைவர் சொல்லட்டும். இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அதை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அதை முதலாக அந்த பிரச்சனையை பற்றி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்கள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் சென்னைக்கு வர வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். நாங்கள் இப்போ நாங்களும் கடந்த இதே இடத்துலலாம் உட்காந்து சொன்னேன், நாங்கள் கரும்பு விலை அறிவித்து விட்டு அடுத்த பட்ஜெட்டில் நாங்கள் கரும்புக்கு டன்னுக்கு 4000 கொடுப்போம் என்று இதே இடத்துல இருந்து அமர்ந்து தான் நான் சொன்னேன். இடைக்கால பட்ஜெட்டு தயாரிக்கும் போது அவர் செங்கோட்டை அப்போ இல்லை நிற்கிறேன், அப்போ ரிசைன்மெண்ட்டார் எம்எல்ஏ நிற்கிறேன், அப்போ ரிசைன்மெண்ட்டார். அப்போ இல்லை 4000 கொடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து அறிவித்தேன். நாங்கள் அதே போல் நெல் விலையை நாங்கள் 2550 கொடுத்தோம், 3500 இப்போ கரும்பு விலையை உயர்த்தி கொடுத்தோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? 4500 சொன்னீங்க. கரும்பு விலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4500 கொடுப்போம்னு சொன்னீங்க. நெல் விலையை 3500 கொடுப்பேன்னு சொல்றீங்க. போன ஆட்சியிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் 309 கோடிக்கு நீங்கள் நெல் சேமிப்பு கிடங்கள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லேயே அன்னைக்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பற்றி சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நெல் சேமிப்பு தலங்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கிறது. சென்ற வேளாண் உழவு நலத்துறை மானிய கோரிக்கையில எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளாண் உழவு நலத்துறை மானிய கோரிக்கை சென்ற ஆண்டு அதை பார்க்க வேண்டும் என்று இந்து சமய அறத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இப்பதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்றீங்கன்னு. இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டாக விடுறாங்க. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனால் நாங்கள் ரியாலிட்டியா கொண்டிருக்கின்றோம். ஒரு சொல்கிற மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கறதுங்கிறது பெருசு இல்லை. அந்த முந்தைய ஆட்சி காலம் 2021, 2022 அவங்க ஆட்சிக்கு வந்த காலங்களில் 50 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட முந்தைய காலங்களெல்லாம் 50, 60 ஆண்டு இருந்திருக்காங்க எல்லாருமே. அவங்களாம் இப்போ கொடுக்கும்போதெல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே கொடுத்ததே இல்லை. அன்றைய சூழ்நிலை வேற. அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசுவது அது பொருத்தமாக இருக்கு. கூலி உயர்வு, அதே உரவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம் கேட்குற ஒன்று
கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கியிருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அதிமுக ஆட்சி இருக்கும்போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. ஒரு கதையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. முதலில் தெரிஞ்சுக்கல, மாற்றி மாற்றி உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு. நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சென்னையில் குடியிருக்கிறதுனால A to Z இன்னும் கொஞ்ச நாள் சென்று கற்றுக்குவார். இப்போ எனக்கு தெரியல. ஈரோட்டில் உங்களுக்கு தென்னை மரம் பொத்து பொத்துன்னு விழுவுது, காய் மஞ்சள் காய்க்குது, கறிக்குது, எல்லா விதமான பணப்பயிர் உங்களுக்கு இருக்கு. எங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், வேலிக்கருவ பயிர் தான் இருக்கு எங்கள்கிட்ட, சீம காட்டாமணி தான் இருக்குது, ஆகாய தாமரை தான் இருக்குது. அதை அழிக்கணும்னு கேட்குறோம், அதுக்கும் நீங்கள் பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதையும் அழிக்கல. ஆக விவசாயிகள் 100% அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இங்கே பதிவு செய்கிறேன். தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 3 முதலில் முதலமைச்சராக இருந்தவர் அம்மா காலத்தில். இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன், புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் எடுத்த திட்டங்கள் என்ன, அவர்கள் அரசியல் ரீதியாக சொன்ன வார்த்தைகள் என்ன. என்னோடு நீங்களும் உங்களோடு நானும் பயணித்திருக்கின்றோம். நான் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு 100% நன்றாகவே தெரியும். என்னுடைய நிலை திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும், நன்றாக தெரிந்து கொள்கிறோம். அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கிறார். அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் மக்கள் மனதில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது யார் கூட சுற்றிக்கிட்டு இருந்தார் என்பது உலகத்துக்கு தெரியும். எங்களுடைய ஊரக தொழில்துறை அமைச்சர் ஐபி குடன் அவர் கூட இருந்தார், பழகினார் என்றார். கிட்டத்தட்ட இப்போ யார் மனதிலே இல்லைங்கிறார். 1,31,00,000 பெண்களுடைய மனதிலே அவர் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தேர்தலுக்கு முன்பே ஏன் அரசியல் வருவதற்கு முன்பே தங்கை அனிதாவுடைய மரணத்தில் பங்கேற்றவர். அதிலேயே அவருடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய தேவைகள் எல்லாம் கூட அதில் கலந்து கொண்டு பூர்த்தி செய்தார் என்பதை நான் பதிவு செய்கிறேன். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இந்த நீட் தேர்வு இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அது அலோவ் பண்ணலை. தமிழ்நாட்டுக்கென்று விதிவிலக்கு வாங்கி வேறவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த பதிவு இருக்கு. அப்பொழுது நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டு தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர் தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார் ஒழிய, ஏன்னா காங்கிரஸ் அமைச்சர் அவருக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே முதல்ல சொன்னதே குக்கிராமங்கள் நகரத்தோடு இணைக்க வேண்டும். அதே மாதிரி நான் பயணம் செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருந்துகளும் ஏசி பேருந்துகளாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த சாதா பேருந்திலே ஒரு பயணம் செய்த முதலமைச்சர் என்பதை நான் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்குது, நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் புதிதாக போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, நான்லாம் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். அதில் நிதி ஆதாரம் தேவை. நிதி ஆதாரம் இருந்தால் தான் ஏசி பஸ்ஸை அமைக்க முடியும். இன்றைக்கு அரசின் சார்பாக சுமார் 20,000 பேருந்துகள் இன்றைய தினம் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த 20,000 பேருந்துகளை நீ ஏசி பேருந்து மாற்றி அமைப்பது 100% இயலாத காரியம் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தங்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது மாற்றுக்கு வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அந்த கருத்தை ஒட்டி மீண்டும் குதிரை என்ற வார்த்தையை சொன்னால் 2 பேர் இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து கொள்வது கேட்ப என்ன தவறும் கிடையாது. உட்காருங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்த கழுதை குதிரை என்ற பேரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறானது என்று அவர் சொன்னார். அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக அவருக்கு நீங்கள் ரூலிங் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அதை சொல்லான்னு சொல்லலாம்.
நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டுன்னு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்லை, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இல்லை நான் சொல்ல விரும்பியதும் நான் சொல்ல வந்ததும் இல்லை, குதிரை என்று சொன்ன உடனே 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து நான் சொன்னேன். பேரவைத் தலைவர் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு நிலையாற்றில் எப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அது அப்படியல்ல. நாங்கள் வேற கட்சி, அவங்க வேற கட்சி, அவங்க ஆண்ட கட்சி, நாங்களும் ஆண்ட கட்சி. அடுத்த முறை ஆடலான்னு நாங்கள்லாம் திட்டம் போட்டிருக்கிற கட்சி எங்கள் கட்சி. அடுத்த முறை நாங்கள் தான் ஆளணுன்ற திட்டம் போட்டு கொண்டிருக்கிற கட்சி. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பதற்குத்தான் வேண்டிய முயற்சி செய்யணும் மொழிய அந்த குற்றச்சாட்டு நாங்கள் இல்லை. அது மாதிரி நாங்களும் அவனும் ஒன்றா இல்லை. நம்மளுடைய அண்ணன் தங்கம் தென்னரசனுக்கு தெரியும், ஏன் எங்களுடைய நிதியமைச்சர் அந்த தெரியும், நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு ₹40 திருப்பி கொடுக்குறாங்க. ஏன்? நமக்கான அதிகாரம் கிடையாது. ஓகே, 29 பைசா 29 பைசா. அப்ப ஏன்? இதுதான் நமக்கான அதிகாரம் இல்லை. நாங்க சிப்காட் ரிவைவல் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிப்காட்டை ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பெருந்துறையில் அங்க முதலீட்டாளர்கள் கூட நம்ம ஒரு ஆய்வு நடத்தினோம். அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே தண்ணீர் அங்க இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஆய்வு நடத்தின உடனேயே நீர் வழங்குறதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமா நம்ம சோதனை ஓட்டம் செஞ்சு அதுல கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். குடிதண்ணீர் நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சொன்னாங்க, குடிதண்ணீர் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளையில் அவ்வளோ பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்கள் ஏற்பாடு செய்யாமல் அந்த குடிதண்ணீர் நீங்கள் 90 நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னும் பொன்னண்ணையாரை பற்றி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், பொன்னண்ணையார் டேமை உருவாக்குனதே கலைஞர். அதுவும் காவிரியிலிருந்து கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்றீங்க. காவிரியிலிருந்து கொடுத்து தண்ணீர் கொடுத்தோம்னா அதனுடைய வரைபடம் பூலோக வரைபடம் பார்த்தீங்கன்னா அந்த மணப்பாறை பகுதியில் ஒரு பகுதி மட்டும் தான் தண்ணி பாயும், எல்லா இடத்துக்கும் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் கடந்த கால உண்மை. நீங்க 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. எங்களோட ப்ரொஜெக்டட் ரெவென்யூவில் இப்போ தாக்கல் பண்ண இன்ட்ரீம் ரிவைஸ் பட்ஜெட்டில் 11% ஆவரேஜாக பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருக்கோம். 11.7. அந்த அடிப்படையில் 2,14,990 கோடி அந்த அளவில் நாங்கள் போட்டிருக்கோம். இதில் நாங்கள் அடிஷ்னல் ரிசோர்ஸஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு 5,000 கோடி ஜிஎஸ்டிலையும் இந்த 5,000 கோடி ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் மற்றும் 1,500 கோடி எக்ஸைஸ் டியூட்டிலையும் ப்ளஸ் மோட்டர் வெஹிக்கிள் டேக்ஸில் ஒரு 750 கோடியும் நாங்கள் அடிஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போது 11,750 crore அடிஷனல் நாங்கள் கெயின் பண்ணியிருக்கோம் இந்த லாஸ்ட் 60 டேஸில், தேங்க்ஸ் டு த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பேசுகிற போது ஒன்று சொன்னாங்க, இந்த 60-70 நாட்களுக்குள்ளாக நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு 15,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் அவரிடத்தில் கேட்க வரும்போது இந்த 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது, நேரடியாக உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கிறதா? ஏன்னா அந்த 3 மாசத்துல உங்களுக்கு 15,000 கோடி வருவதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய திட்டங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய நிதி என்பது இந்த அரசாங்கத்தினுடைய எஃபோர்ட்ஸ்னால வரல, இது சென்ட்ரல் மத்திய ஒன்றிய அரசிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிராண்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல விக்ஷித் பாரத்ல இருந்து எவ்வளவு வருகிறது, ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள்ல இருந்து எவ்வளவு உங்களுக்கு வருகின்ற நிதியை வைத்துத்தான் அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா வர தொடங்கி விட்டது என்று நான் அது வர தொடங்கி விட்டது டிஜிட்டேஷன் சொல்லி முடிச்சிடுறேன். வர தொடங்கி ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு அமௌண்ட் ஜெனரேட் ஆரம்பிச்சிட்டாலே we are very happy. The projected 15,000 crores will be achieved very shortly. Yes, I agree sir, 100%. நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரு. ஒசூர் பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தொழில் முடுக்குவதற்காக இங்கு இருக்கின்ற தொழில்களை அந்த பகுதியில் கொண்டு செல்ல நோக்கில் அவர்கள் விமான போக்குவரத்து துறை ஆரம்பிப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல மறுபுறம் கர்நாடக மாநில முதலமைச்சர் எங்க மாவட்டத்தில் 2 முதலமைச்சர் இருக்காங்க. ஒரு பக்கம் ஆந்திரா முதலமைச்சர், இன்னொரு பக்கம் தளி தொகுதி ஒட்டி கர்நாடக முதலமைச்சர் அண்ணன் DK சிவகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள். அவரும்
இங்கே விமான நிலையம் வரவிடக்கூடாது என்பதற்காக அந்த தொகுதியில் கூடுதலாக முயற்சி எடுத்து வருகின்றார்கள். ஆகவே அங்கே விமான நிலையங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய எதிர்காலத்தில் வளர்ச்சி பணியை பாதிக்கும் என்பதை மட்டும் பதிவு செய்து அமர்கிறேன். நன்றி. இதற்கான ஆதாரத்தோடு அவர்கள் வந்து சமர்ப்பிச்சாங்கன்னா நம்ம சொல்லலாம். பக்கத்துல இதற்கான ஆதாரங்களே இல்லையே. தகவல் எப்படி சொல்ல முடியும்? இதற்கான ஆதாரங்கள் இல்லாம இந்த மாதிரியான பத்திரிகையில வாசிக்கப்பட்டது, சோசியல் மீடியால வாசிக்கப்பட்டதுன்னு தவறான செய்திகளை வந்து சட்டசபையில பேசக்கூடாது. மாண்புமிகு வேப்பநாளி சட்டமன்ற உறுப்பினர் ஒசூர் விமான நிலையம் குறித்து கேட்டபோது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, ஆதாரம் இருந்தா கொடுங்க, ஆதாரத்தை வைத்து பேசுவோம், வாய் வழி செய்தியெல்லாம் வைத்து பேசுவது முறையாக இருக்காது என்று மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் இதே அவையில் பதில் சொன்னார். ஆனால் இன்னைக்கு செவி வழி செய்தியை வைத்து ஒரு தீர்மானத்தை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். தொகுதி மறுவரை இன்றைக்கு இந்த சட்டம் வருமா வராதா என்றெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? அனைவருக்கும் சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில்தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்தும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி அமர்கிறேன். வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாம, பொய் என்ற வார்த்தைக்கு பேர் உண்மைக்கு மாறான என்ற வார்த்தை சேர்த்து பேரவையில் ஒரு உறுப்பினர் பொய் சொல்லுகிறார் என்றுதான் சொல்லக்கூடாதே ஒழிய பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்பது அது அல்ல. அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதை போல பொய்மையும் வாய்மை எடுத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின் ஒரு குரலை நான் சொல்றேன்னா இதுல பொய் என்ற வார்த்தை ஒண்ணு எடுக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அவை விதியின்படி ஒரு உறுப்பினர் பொய் சொல்கிறார் என்றுதான் சொல்லக்கூடாதே தவிர பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்றது கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.